மாந்தின் என்ற பலன். இந்த மாந்தி என்பது சனியோட மகன். சூரியனோட மகன் சனி, சனியோட மகன் மாந்தி. அதாவது சனியோட கழிவிலிருந்து பிறந்தவர் தான் மாந்தி. குளிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாந்தி ஒரு ஜாதகத்தில் இருக்குதுனாக்கா அவருக்கு பிரேத தோஷம் உண்டு என்று அர்த்தம். இந்த பிரேதோஷம் உள்ள ஒரு ஜாதகருக்கு குலதெய்வம் லக்னத்தில் மாந்தி இருக்குனாக்கா கண்டிப்பாக குலதெய்வம் அவருக்கு துணை இருக்காது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த மாந்தியோட அந்த மாந்தி வந்து பிணத்துக்கு காவல் காக்கிற தெய்வம். குலதெய்வம் வீட்டை காவல் காக்கிற தெய்வம். ஸோ ஒரு லக்கணத்தில் மாந்தி இருக்கும்போது அவருக்கு குலதெய்வம் அவருக்கு துணை நிற்காத ஜாதகமாக இந்த நபர் இருப்பார். இந்த சனிக்கு வீடு 3, சனியோட பார்வை 3, 7, 10 நாள். இந்த மாதிரி பார்வைக்கு மாந்திக்கு கிடையாது. 7ஆம் பார்வை மட்டும்தான் சொல்லப்படுது இந்த மாந்திக்கு. இந்த சனி என்ன வேலை செய்யுமோ அதில் பாதி மாந்தி செய்வார். எந்த வீட்டில் சனி உட்காந்துருக்குதோ அந்த வீட்டுக்கு சனி பலனை கெடுப்பார், கொடுப்பார். ஆனால் மாந்தியை பொறுத்த வரைக்கும் அதே தான் தன்மை, பாதி கொடுக்கும் தன்மை, கெடுக்கும் தன்மை. ஆனால் மாந்தியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் என்பது சாஸ்திரத்தில் அந்தளவுக்கு சொல்லப்படலை. ஆனால் மாந்தி ஒரு ஜாதகத்தில் இருப்பது பிரேத தோஷம் உள்ள ஜாதகமாக அமையும். திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாந்தி எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த மாந்தி ஒரு ஜாதகம் இருக்குனாக்கா திருமண தடை கண்டிப்பாக செய்யுங்க. 99% நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த மாந்தி எங்கேயாவது திருமணம் சம்பந்தப்பட்டது போன்ற சம்பந்தப்பட்ட இந்த இடத்துலலாம் அதாவது கெடுக்கக்கூடியவராக தான் இருப்பார். நல்ல பலன்கள் செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெடுக்கக்கூடிய ஜாதகமாக 99% இருக்கும். ஸோ இந்த மாந்தி ஒரு ஜாதகத்தில் இருக்குதுனாக்கா தயவு செய்து அதை நீங்கள் என்ன பண்ணலாங்க, திருமண பொருத்தம் பார்க்கும்போது கரெக்டாக திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறது நல்லது. இல்லைன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் பிரச்சனையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.